புங்குடுதீவு, இலங்கை. அந்த நாள் வழக்கமாக மாலை 6 மணிக்கு அடங்கி போகிற ஒட்டுமொத்த ஊரையும் இரவு 12 மணி ஆகியும் தூங்க விடாமல் செஞ்சது அந்த சம்பவம். ஸ்கூல் போகிறதா காலையில் வெள்ளனே தன்னோட சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்புன 18 வயசு பொண்ணு மாலையாகியும் வீடு வந்து சேரலை. ஊர் முழுக்க பல இடங்களை தேடியும் அவங்கள பற்றின எந்த ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல. மாலை ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் நடந்த இந்த தேடுதலை ஒரு கட்டத்துக்கு மேல மறுநாள் வந்து கண்டினியூ பண்ணலாம்னு அந்த பொண்ணோட குடும்பத்தினரும் பொதுமக்களும் வீடு திரும்பிடுறாங்க. என்னதான் அப்போதைக்கு வீடு திரும்பினாலும் தங்களோட பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்ற கவலை அந்த குடும்பத்தார்களை தூங்க விடல. இதனால மறுநாள் காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்ச அந்த பொண்ணோட அண்ணனும் அம்மாவும் தங்களோட இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு அவங்க வளர்த்த நாய்களோட அந்த பொண்ணை தேடி கிளம்புறாங்க. அந்த பொண்ணு சைக்கிள் எடுத்துட்டு எந்த பாதையில போனாங்களோ அதே பாதையில போய் தேடி பார்க்கலான்னு முடிவு பண்றாங்க. அப்படி ஒவ்வொரு இடமா தேடி தேடி போயிட்டு இருக்கும் போதுதான் அவங்க வீட்டுல இருந்து சரியா 1.5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கூட்டிட்டு போன நாய்கள்ல ஒரு நாய் மட்டும் நகர மறுத்திருக்கு. அதோட ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த அந்த பொண்ணோட பிரதர் அங்க என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க அந்த பொண்ணு ஓட்டிட்டு வந்த சைக்கிள் கீழே கிடந்திருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த நாய்கள்ல இன்னொரு நாய் பக்கத்துல இருந்த புதருக்குள்ள இருந்து எதையோ எடுத்துட்டு வந்து அவரோட காலடியில போடுது. அது வேற எதுவும் இல்ல, காணாம போன பொண்ணு காணாம போன அன்னைக்கு போட்டிருந்த ஒரு கால் ஷூ. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அலாட்டான அந்த நபர் தன்னோட தங்கச்சி இங்க பக்கத்துல எங்கேயாவது தான் இருப்பா, எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அங்க ஒரு சில கைவிடப்பட்ட பில்டிங்ஸ் இருக்கிறதையும் அந்த பொண்ணோட பிரதர் பாக்குறாரு. அந்த பில்டிங்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன காரணமோ தெரியல, அவரோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. நெஞ்சில பதட்டத்தோடையும் காலில் நடுக்கத்தோடையும் மெல்ல அந்த பில்டிங்ஸை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு பில்டிங்ஸா செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியா ஒரு பில்டிங்குள்ள போனவரு ஐயோ அம்மான்னு கத்திட்டு அந்த இடத்துல கீழே மயங்கி விழுகிறாரு. அவரோட அந்த அலறல் சத்தம் கேட்டு அந்த பொண்ணோட அம்மா உட்பட மற்ற எல்லாரும் அந்த பில்டிங்ஸ்குள்ள வந்து பார்க்குறாங்க. அங்க அந்த 18 வயசு பள்ளி மாணவி உடம்புல ஒட்டு துணி இல்லாம இறந்த நிலையில கிடக்குறாங்க. சிவலோகநாதன் வித்யா நவம்பர் 25, 1996 இலங்கையில் இருக்க ஒரு சின்ன கிராமமான மாங்குளத்தில் பிறக்கிறாங்க. அந்த காலகட்டம் இலங்கை முழுக்க போராட்டமும் துயரமும் போர் பதற்றமும் நிறைஞ்சிருந்த ஒரு கொடுமையான காலகட்டம். இந்த போர் பதற்றத்தின் காரணமா பல குடும்பங்கள் தங்களோட சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகள் கேம்ப்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி 1990 சொந்த ஊரை விட்டு வெளியேறி அகதிகள் கேம்ப்ல வாழ்ந்த ஒரு குடும்பம் தான் வித்யாவோட குடும்பமும். நடந்துட்டு இருக்க இந்த சண்டையில மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம்னு தொடர்ந்து தங்களோட வாழ்விடத்தை மாத்திக்கிட்டு ஒரு நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் 2009 இலங்கை போர் முடிவுக்கு வரவே 2010 வித்யாவோட ஃபேமிலி மறுபடியும் தங்களோட சொந்த கிராமமான புங்குடுதீவிலேயே செட்டில் ஆகுறாங்க. அந்த சமயம் வித்யாவுக்கு 18 வயசு. 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. வித்யா நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. அதனால படிக்க முடியாம பைனான்சியலா கஷ்டப்படுற பலருக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுக்கறத வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க. வித்யாவோட சொந்த தீவான புங்குடுதீவு உட்பட யாழ்ப்பாணத்துல இருந்த பல தீவுகள் 1990 இருந்தே இலங்கை கடற்படையோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்திருக்கு. அந்த சமயம் அங்க இருந்த ராணுவ அதிகாரிகள்னால அந்த பகுதியில் இருக்க பல பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. பல மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. இந்த தாக்குதல்கள் எல்லாமே குறிப்பா பெண்களை குறி வச்சுதான் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு சிலர் இதுக்கெல்லாம் இலங்கை கடற்படை அதிகாரிகள் தான் காரணம்னு சொன்னாங்க. இன்னும் சிலர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சின்னு அழைக்கப்படுற ஒரு இயக்கம் தான் இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம்னு சொன்னாங்க. இலங்கையில இருக்க பெண்கள் பாதுகாப்பை பத்தி வித்யாவோட ஃபேமிலிக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த வீட்டு பொண்ணுங்களை அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க. தங்களோட பெண்களை பாதுகாக்கிறது தான் அந்த குடும்பத்தார்களோட முதல் வேலையாவே இருந்தது. பெண்கள் மீது தொடர்ந்து நடத்தப்படுற இந்த தாக்குதல்னால வித்யாவோட ஃபேமிலி மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பல வருஷங்களுக்கு தொடர்ந்து பயத்தோடய தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பயம் போர் நிறுத்தத்துக்கு பிறகு மெல்ல குறைய ஆரம்பிக்குது. 2015 வாக்குல புங்குடுதீவு மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்புது. வித்யாவோட ஸ்கூல் அவங்க வீட்டில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்திருக்கு. ஸ்கூல் பக்கத்திலே இருந்தா ரொம்பவே சேஃப்னு நினைச்சாங்க அந்த குடும்பத்தார்கள்.
அப்பதான் மே 13, 2015. எல்லா நாளை போலவே அந்த நாளும் ஒரு சாதாரண நாளாக தான் வித்யாவோட ஃபேமிலிக்கு இருந்தது. வழக்கம் போல வெள்ளனே எந்திரிச்ச வித்யா சமையலில் தன்னோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போக தயாராகிறாங்க. டெய்லி வித்யா ஸ்கூலுக்கு சைக்கிளில் பக்கத்தில் இருக்க தன்னோட 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் போவாங்க. அவங்க 2 பேரும் வராத பட்சத்துக்கு வித்யாவோட பிரதர் நிஷாந்தன் வித்யாவை பைக்கில் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவார். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து விதி வித்யாவோட வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிக்குது. அந்த நாள் வித்யாவோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி உடம்பு சரியில்லாம போகுது. அதனால அவங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. நிஷாந்தனும் அன்னைக்கு ஏதோ வேலை இருக்குன்னு காலையில சீக்கிரமே கிளம்பி வெளியே போயிடுறாரு. அதனால நிஷாந்தனும் வீட்டுல இல்ல. இதனால வித்யா மட்டும் அன்னைக்கு தனியாவே ஸ்கூலுக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. அதன்படி சரியா 7:25 மணி அளவுல தன்னோட சைக்கிள் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. வித்யா ஸ்கூலுக்கு போற பாதை 2 பக்கமும் புதர்களும் அங்கங்க சில கைவிடப்பட்ட பில்டிங்ஸும் இருக்க மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு பாதையா தான் இருந்திருக்கு. இந்த பாதையில தான் பல வருஷமா வித்யா ஸ்கூலுக்கு போயிட்டும் வந்துட்டும் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த பாதையில தனியா போறது இதுதான் அவங்களுக்கு முதல் தடவை. வித்யாவுக்கு பெருசா பயம் எதுவும் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. தயக்கத்தை தள்ளி வச்சுட்டு வாயில தனக்கு பிடிச்ச பாட்டை முணுமுணுத்தபடியே ஸ்கூலை நோக்கி தன்னோட சைக்கிளை மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அன்னைக்கு அங்கிருந்து சைக்கிள்ல கிளம்பின வித்யா ஸ்கூல் போய் சேரல. மதியம் 3 மணிக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சுட்டான்னு வீட்டு வாசலில் வந்து நிற்கிற வித்யாவை அன்னைக்கு காணலை. வழக்கமாக ஸ்கூல் 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஸ்கூல் முடிஞ்சு வித்யா நேராக வீட்டுக்கு தான் வருவாங்க. மற்ற பொண்ணுங்க மாதிரி ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகாமல் ஊர் சுற்றுற பழக்கமும் வித்யாவுக்கு கிடையாது. அப்படி ஒரு வேளை எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் வித்யா முன்கூட்டியே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனால் அப்படி எங்கேயும் போகிறதா அவங்க அம்மா கிட்ட வித்யா அன்னைக்கு எதுவும் சொல்லலை. ஆரம்பத்தில் வித்யாவோட அம்மா சரஸ்வதி வித்யாவுக்கு ஸ்கூல்ல ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால கூட லேட் ஆகுதோ என்னமோன்னு அமைதியா இருந்திருக்காங்க. ஆனா நேரம் போக போக சரஸ்வதிக்கு மெல்ல பதட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. இதனால உடனே அவங்க நிஷாந்தனுக்கு கால் பண்ணி வித்யா இன்னும் வீட்டுக்கு வரல, நீ உடனே ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு வான்னு அவரை அனுப்பி வச்சிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட நிஷாந்தனும் உடனே ஸ்கூலுக்கு போய் விசாரிச்சிருக்காரு. அப்போ அங்க இருந்த ஸ்டாஃப் மெம்பர் வித்யா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட நிஷாந்தனுக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பத்துல இருந்திருக்காரு. சரி எதுக்கும் மறுபடியும் ஒரு தடவை வீட்டுல போய் செக் பண்ணி பாப்போன்னு வீட்டை நோக்கி கிளம்புறாரு. அப்படி வீட்டில் போய் பார்க்கும்போது ஸ்டில் வித்யா வீட்டில் இல்லை. அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வித்யாவோட ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒருத்தர் விடாம ஒவ்வொருத்தரோட வீட்டு கதவையும் தட்டி வித்யாவை பத்தி விசாரிச்சிருக்காங்க. இருந்தும் வித்யாவை பத்தின எந்த ஒரு தகவலும் அவங்களுக்கு கிடைக்கல. நேரம் ஆக ஆக வித்யாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பதட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. வித்யாவை ஊர் முழுக்க விசாரிச்சும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க வித்யாவோட ஃபேமிலி. புங்குடுதீவுல போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத காரணத்தினால வித்யாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முதல்ல அங்க இருக்க குறிக்காட்டுவன் செக் பாயிண்ட்ல இருக்க போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 6 மணி இருக்கும். செக் பாயிண்ட் போன ஃபேமிலி மெம்பர்ஸ் நடந்ததெல்லாம் அங்க இருந்த போலீஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஆபீசர்ஸ் காணாம போன நபரை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸும் கேட்கல. ஈவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்க கூட அந்த ஆபீசர்ஸ் தயாரா இல்ல. இதுல ஒரு ஆபீசர் உன் பொண்ணு அவன் கூடயாவது ஓடி போயிருப்பா, அவ கிடைக்கலாம் மாட்டான்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கவும் செஞ்சிருக்காரு. அதோட அவங்க கொடுக்க வந்த ரிப்போர்ட்ஸையும் ஏற்க மறுத்திருக்காங்க. ஏற்கனவே மகளை காணோம்னு கவலையில இருந்த பேரண்ட்ஸ் இந்த பிஹேவியர்னால இன்னும் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இருந்தாலும் அவங்க நம்பிக்கையை கைவிடுறதா இல்ல. அங்கிருந்து 1/2 மணி நேரம் கழிச்சு, அதாவது 6:30 மணி அளவுல நிஷாந்தனும் சரஸ்வதியும் புங்குடுதீவுல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க காய்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. இங்க இருக்க அதிகாரிகளாவது இந்த கேஸை சீரியஸா எடுத்துப்பாங்கன்னு நம்பி போயிருக்காங்க. ஆனா அங்கேயும் அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உள்ள போனவங்கள என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் கூப்பிடும்போது வாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி காத்திருக்க வச்சிருக்காங்க. அந்த சமயம் யாரும் இவங்க கிட்ட பேசல, யாரும் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்கவும் இல்லை. இவங்களும் கூப்பிடுவாங்கன்னு நம்பி உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. ஆனா நேரம் தான் போயிட்டே இருந்துச்சே தவிர அவங்கள கூப்பிடுற மாதிரியே தெரியல. வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்ற காரணத்தினால மறுபடியும் பேசி பார்க்கலாம்னு உள்ள போறாங்க. அப்பயும் அங்கிருந்து வந்த ஒரே பதில், பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இந்த சமயத்துல அங்கிருந்த ஆபீசர்ஸ் அங்க பெருசா எந்த வேலையும் பார்த்த மாதிரி தெரியல. அரட்டை அடிச்சுக்கிட்டு சிரிச்சு வெட்டியா கதை பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்கள ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட்டை வாங்க முன் வரல. இப்படியே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வித்யாவோட ஃபேமிலி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் காத்திருப்புக்கு பிறகு கடைசியா நைட்டு 9:30 மணி அளவுல அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க.
கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சரஸ்வதிக்கு தன்னோட மகளை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. இருந்தாலும் அதை விட அதிகமா பயமும் இருந்திருக்கு. கிராமத்துக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கூட வித்யாவோட ஃபேமிலினால நிம்மதியா இருக்க முடியல. போலீஸ் ஒரு பக்கம் தேடுறதா சொன்னாலும் நம்மளும் ஒரு பக்கம் தேடுவோம்னு முடிவு பண்றாங்க. அன்னைக்கு நைட் மறுபடியும் நிஷாந்தனும் சரஸ்வதியும் தன்னோட நாய்களை பக்கத்துல இருக்க ஒரு சில இடங்கள்ல கூட்டிட்டு போய் தேடி பார்த்திருக்காங்க. இருந்தும் வித்யாவை கண்டுபிடிக்க முடியல. வித்யாவோட ஃபேமிலி கூட ஊர் பொதுமக்களும் நைட்டு ரொம்ப நேரமா தேடியும் வித்யா கிடைக்கவே இல்லை. இதனால மறுபடியும் காலையில வந்து தேடலாம்னு முடிவு பண்ணி அப்போதைக்கு தேடுறதை நிறுத்திட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோல சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்குது. ஒரு குடும்பத்தார்கள் தங்களோட வீட்டு பொண்ணை பார்க்கக்கூடாத ஒரு நிலையில தான் அன்னைக்கு வித்யாவோட ஃபேமிலி பார்க்குறாங்க. வித்யாவோட கைகள் பின்னாடி வச்சு கட்டப்பட்ட நிலையில இருந்திருக்கு. அதுவும் அவங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட டையை வச்சே கட்டப்பட்டிருக்காங்க. அவங்களோட வாயிலையும் சத்தம் போட முடியாத அளவுக்கு துணியை வச்சு அடைக்கப்பட்டிருந்திருக்கு. அவங்களோட 2 கால்களும் விரிக்கப்பட்ட நிலையில அங்க இருந்த 2 மரங்கள்ல கட்டப்பட்டிருந்திருக்கு. வித்யாவோட உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருந்திருக்கு. இதை பார்க்கும்போது அவங்க அடிச்சு செக்ஸுவல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. வித்யாவோட இந்த நிலைமைய அங்கிருந்த யாரும் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து கண் விழிச்ச நிஷாந்தன் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. வெறித்த கண்களோட தன்னோட தங்கச்சியை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. வித்யாவோட பாடி பக்கத்திலேயே தான் அவங்களோட ஸ்கூல் பேக்கும் யூனிஃபார்மும் இருந்திருக்கு. ஒன்ஸ் நிஷாந்தன் இயல்பு நிலைக்கு வந்த உடனே தன்னோட போன் எடுத்து காய்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாம் இன்ஃபார்ம் பண்றாரு. அப்போ கரெக்டா அதிகாலை 7 மணி இருக்கும். போன் பேசின ஆபீசர்ஸும் சம்பவ இடத்துக்கு உடனே டீம் அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா பல மணி நேரம் வெயிட் பண்ணியும் அங்க யாரும் வரல. இதனால நிஷாந்தன் மறுபடியும் தன்னோட போன் எடுத்து கால் பண்றாரு. ஆனா இந்த தடவை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணாம டைரக்டா நேஷனல் எமர்ஜென்சி ஹாட்லைனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த காலுக்கு அப்புறம் தான் சம்பவ இடத்துக்கே போலீஸ் வந்திருக்காங்க. வித்யாவோட பாடி கண்டுபிடிக்கப்பட்டு 4 மணி நேரம் கழிச்சு, அதாவது 11 மணிக்கு தான் போலீஸ் ஸ்பாட்டுக்கே வந்திருக்காங்க. ஒட்டுமொத்த ஊரே அன்னைக்கு அங்கதான் சோகத்துல நின்றுட்டு இருந்துச்சு. அன்னைக்கு அந்த மக்கள் கிட்ட இருந்த சோகம் மறுநாள் போராட்டமா வெடிக்க ஆரம்பிக்குது. வித்யாவோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு அந்த தீவுல பலரும் ரோட்ல இறங்கி நீதி கேட்டு போராட ஆரம்பிச்சாங்க. புங்குடு தீவுல ஆரம்பிச்ச இந்த போராட்டம் மெல்ல மற்ற பகுதிகளுக்கும் பரவி நாடு முழுக்க பல பகுதிகளில் வித்யாவோட மரணத்துக்கு நீதி கேட்டு ரோட்டுக்கு வந்தாங்க. இந்த போராட்டங்கள்னால அதிகாரிகளுக்கும் அழுத்தம் அதிகமாக ஆரம்பிக்குது. இதனால தீவிர விசாரணையில இறங்கின ஆபீசர்ஸ் வித்யாவோட இறுதிச் சடங்கு அன்னைக்கு, அதாவது மே 15, 2015 அன்னைக்கு 3 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த 3 பேரோட பேர் வெளிப்படை அறிவிக்கப்படல. இந்த 3 பிரதர்ஸ் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆரம்ப கட்ட விசாரணையில இந்த கொலையாளிகள் வித்யாவோட அப்பா கூட தங்களுக்கு இருந்த முன்பகை காரணமாக தான் அவரை பழிவாங்க அவரோட பொண்ணு வித்யாவை இப்படி பண்ணதா சொல்லியிருக்காங்க. சோ இது எதர்ச்சியா நடந்ததில்லை, இது ஒரு ரிவெஞ்ச். வித்யாவோட இறுதிச் சடங்கை பார்க்க அன்னைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வித்யாவோட கல்லறையை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அங்க வந்த கூட்டத்துல இருந்து மேலும் 5 பேர் போலீஸால அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இந்த பகுதி வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இருக்க ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. இது என்னோட சேனலோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். ஸோ மறக்காம ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. நிறைய பேர் இந்த ஹைப் பட்டன் எங்க இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. என்னோட வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அந்த கமெண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போகாம அப்படியே கமெண்ட் பாக்ஸில் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா நீங்க அந்த ஹைப் பட்டனை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 3 தடவை ஒரு வீடியோக்கு ஹைப் பண்ணலாம். இவங்க எல்லாரும் வித்யா கொலை பண்ணப்பட்ட அன்னைக்கு தான் கொலம்போல இருந்து வந்திருக்காங்க. வித்யாவை கொலை பண்ணதும் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அன்னைக்கு, அதாவது வித்யாவோட இறுதிச் சடங்கு அன்னைக்கு தான் திரும்ப வந்திருக்காங்க. இந்த கைது நடவடிக்கையை பார்த்துட்டு இருந்த அங்கிருந்த மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்கெல்லாம் எப்படி கொலையும் பண்ணிட்டு இவ்வளவு தைரியமா இறுதிச் சடங்குலையும் கலந்துக்கிட்டாங்கன்னு கோபத்தோடையும் குழப்பத்தோடையும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில வித்யாவோட இந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்தே அந்த ஊர் பொதுமக்களோட சந்தேகம் எல்லாமே ஒருத்த மேலதான் இருந்துச்சு. அவன்தான் மகாலிங்கம் சசிகுமார். இவனை ஸ்விஸ் குமார்னா ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். இவனுக்கு உயர் அதிகாரிகள் இருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் பெரிய பெரிய ஆளுங்களோட சப்போர்ட்டும் இருந்திருக்கு. இவன் மேல பொதுமக்களுக்கு சந்தேகம் வர காரணம், வித்யா காணாமல் போன அன்னைக்கு அந்த ஏரியால ஒரு சிலர் இவனை பார்த்திருக்காங்க. அதோட வித்யாவோட பாடி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துலையும் இவனை சிலர் பார்த்திருக்காங்க. வித்யாவோட அப்பாவுக்கும் இவனுக்கும் ஆரம்பத்துல இருந்தே சில முன்பகையும் இருந்திருக்கு. அதோட இவன் மேல ஆல்ரெடி சில பாலியல் தொல்லை குற்றச்சாட்டுகளும் இருந்திருக்கு.
தங்களோட இந்த சந்தேகத்தை பத்தி அதிகாரிகள் கிட்ட சொன்னா அவங்க அவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்ச பொதுமக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை இழுத்துட்டு வந்து துணியை உருவி பொது வெளியில ஒரு கம்பத்துல கட்டி வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் மேல இருந்த ஆத்திரத்துல பொதுமக்கள் வேற எதுவும் விபரீதமா பண்றதுக்கு முன்னாடியே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த ஆபீசர்ஸ் அவனை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ கூட அவனை அரெஸ்ட் பண்ணல. அங்கிருந்து அவனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பி வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போன சசிகுமார் அங்கிருந்த அதிகாரிகள் அசந்த நேரமா பார்த்து தப்பிச்சு போயிடுறான். இது மூலமா இந்த கொலையில கண்டிப்பா சசிகுமார் சம்பந்தப்பட்டிருக்கான்னு உறுதி பண்ண பொதுமக்கள் அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி இன்னும் தீவிரமா போராட ஆரம்பிச்சாங்க. இந்த போராட்டத்தோட விளைவா 2 நாள் கழிச்சு கொலம்போல இருக்க ஒரு லாட்ஜில் வச்சு போலீஸ் சசிகுமார் அரெஸ்ட் பண்றாங்க. இதன் தொடர்ச்சியா மே 20ஆம் தேதி இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது அங்க பெரிய கலவரமே வெடிக்குது. போராட்டக்காரர்கள் கொலையாளிகளை அவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லி கோர்ட்டுக்குள்ளேயும் போலீஸ் வேன்கள் மேலேயும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினாங்க. போலீஸ் தரப்புல இருந்தும் போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டுச்சு. அதோட 127 பேர் போலீஸால அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஒன்ஸ் வழக்கு கோர்ட்ல விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்ல இருந்த அது வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாத சில கொடூர கருப்பு பக்கங்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டுச்சு. முதல் வாரம் கோர்ட்ல நடத்தப்பட்ட முதல் கட்ட விசாரணையிலேயே இது ஏதோ ரிவெஞ்சுக்காக நடத்தப்பட்ட தனிநபர் தாக்குதல் மாதிரி தெரியல. அதை விட மிகப்பெரிய ஒரு ஆர்கனைஸ்டு நெட்வொர்க்கால பெண்கள் மீது தொடர்ந்து நடத்தப்படுற பாலியல் சுரண்டல் மாதிரி இருந்திருக்கு. குறிப்பா இந்த கும்பல் குறிவைக்கிறது எல்லாமே தெற்கு ஆசியாவில் இருக்க சிறுவயது பெண்கள். இந்த கும்பல் சிறுவயது பெண்களை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யறத வீடியோ எடுத்து அதை ஆபாச வலைதளங்களை அப்லோட் பண்றத வழக்கமாகவும் வச்சிருந்திருக்காங்க. வித்யாவும் அதற்காக தான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. சில சோர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, வித்யா பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அவங்கள கொலை செய்யறத முதற்கொண்டு அந்த கும்பல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை சசிகுமார் கிட்ட கொடுத்துருக்காங்க. அவனும் அதை சுவிட்சர்லாந்து போனதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு இருந்திருக்கான். சசிகுமாரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு யூரோப்ல நிறைய டிமாண்ட் இருக்கதான் நம்பினான். அதனால இது மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சான். எல்லா சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் தன்னோட கும்பல் கிட்ட இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் கேமராவை கொடுத்து சசிகுமார் சொல்றது ஒரே விஷயம்தான், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க, கடத்துறது, ரேப் பண்றது, ஈவன் கொலை பண்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. வித்யாவோட ரெக்கார்டிங்ஸ்க்கு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஒருவேளை பயத்துல எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க கூடாதுன்னு அதை அவங்களே டெலீட் பண்ணியிருக்கலாம். வித்யா கொலை நடந்த அன்னைக்கும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி பல பேர் அந்த குற்றவாளிகளை வித்யா மரணம் தொடர்பான பல இடங்கள்ல பார்த்ததா சாட்சி சொல்லியிருக்காங்க. அதோட வித்யாவோட கண்ணாடியும் அந்த குற்றவாளிகள்ல ஒருத்தர் வீட்டுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா இந்த கேஸ்ல ஆஜரான 35 சாட்சிகள் 12 கட்டமா விசாரிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷங்களுக்கு மேல இந்த வழக்கோட விசாரணை கோர்ட்ல நடத்தப்பட்டு கடைசியா செப்டம்பர் 27, 2017 அன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்படுது. மொத்தம் 9 குற்றவாளிகள்ல சசிகுமார் உட்பட 7 பேருக்கு 30 வருட சிறை தண்டனையோட சேர்த்து மரண தண்டனை வழங்கப்படுது. மீதமுள்ள 2 பேருக்கு போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தினால அவங்க சிறையிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. இந்த தீர்ப்பு வித்யாவோட ஃபேமிலி உட்பட அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்துச்சு. சம்பவம் நடந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகியும் புங்குடுதீவு கிராம மக்கள் இப்ப வரைக்கும் வித்யாவை மறக்கல. இந்த வழக்கு ஏற்படுத்தின தாக்கம் இப்ப வரைக்கும் அந்த கிராம மக்கள் பலருக்குள்ளேயும் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த வழக்கு பலருக்கு விழிப்புணர்வை கொடுத்துருக்கு, பலருக்கு சோகத்தை மட்டுமே கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.